ஜெயங்கொண்டத்தில் 18ஆம் படி கருப்பசாமி கோவிலில் பிடிக்காசு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிரம்மசக்திபுரம் என்கிற மகிமைபுரத்தில் பிரசித்தி பெற்ற 18ஆம் படி கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. விருத்தாச்சலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டு தினத்தில் பிடிக்காசு வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பிடிக்காசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக 18ஆம் படி கருப்பசாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான பிடிக்காசு திருவிழா நடைபெற்றது. அப்போது கருப்பசாமியிடம் வைத்து படைக்கப்பட்ட பிடிக்காசுகளை கோயில் அருள்வாக்கு சித்தர் தியாகராஜ சுவாமிகள் பக்தர்களிடம் வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் வீட்டிற்கு பத்திரமாக எடுத்து சென்றனர். வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே நடைபெறும் இந்த பிடிக்காசு திருவிழாவை காண தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முதல் நாள் இரவே கோயிலில் தங்கி பிடிக்காசுகளை பெற்று சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக அருள்வாக்கு சித்தர் தியாகராஜ சுவாமிகள் கோயில் சன்னிதானத்தில் இருந்து புறப்பட்டு கழுமரம் ஏறும் நிகழ்வுக்காக பிரத்யேகமாக வைக்கப்பட்ட ராட்சசன் அரிவாள் மீது ஏறும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கருப்பசாமிக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்தில் மூழ்கினர்.
ஐயா இனி படக்கூடாதுங்க ஐயா, கை படக்கூடாது.